பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன தேங்காய் பால் கொழுக்கட்டைன்னா, பாலில் செஞ்ச பால் கொழுக்கட்டை, தேங்காய் பாலில் செஞ்ச தேங்காய் பால் கொழுக்கட்டை, அவ்வளோதான். வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் இந்த வானொலியில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன். இதை லேசாக சூடு பண்ணிக்கிட்டு அதில் மாவு போட்டு பிசைஞ்சுக்கிடலாம். நல்லா தண்ணி கொதிக்கணுன்னெல்லாம் அவசியமே கிடையாது. நல்லா கொஞ்சம் சூடான பிறகு அதில் போட்டு மாவை கிண்டினோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு கிண்டலாம். கொஞ்சம் அந்த கொழுக்கட்டை கெட்டியாக இருக்காது, சாப்பிட மெதுவாக இருக்கும். பச்சரிசி மாவு தான் இதுக்கு எடுக்கிறோம். புழுங்கல் அரிசினா ஊற வச்சு அரைச்சி ஆட்டியோ மிக்சியில் அரைச்சியோ கிரைண்டரில் அரைச்சோ செய்வாங்க, வதக்கி செய்வாங்க. வதக்கி செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும். சும்மா அப்படியே மாவை உருட்டி செஞ்சோம்னாக்கா கடினமாக இருக்கும். பச்சரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால தான் இந்த தண்ணி சூடு பண்ணி செஞ்சோம்னா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு நான் இந்த தேங்காவை பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்தேன், அரை முடியை துருவி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு வெல்லம், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள், வேறு ஒன்றுமே கிடையாது. பச்சரிசி மாவை எடுத்து பிசைய போகிறோம். அளவு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, நானே ஒரு குத்து மதிப்பில் தான் செய்ய போகிறேன். இந்த தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிற அளவுக்கு மாவு போட்டால் நிறைய இருக்குன்னு சொன்னாக்கா நான் தண்ணியை குறைச்சிருவேன், அப்புறம் மாவையும் குறைச்சிருவேன். ஏன்னா கொஞ்சம் போல் தான் செய்ய போகிறேன். அவ்வளோதான். அந்த தண்ணியை சூடு பண்ணலாமா? இந்த தண்ணி இப்போ அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். அதில் சும்மா ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா அந்த மாவு சப்புன்னு இருக்கக்கூடாது, இனிப்பில் செஞ்சால் கூட அது சப்புன்னு இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக. அதுக்கு மேலே இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம். விட்டாச்சு. இந்த தண்ணி கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது, சூடானா போதும். கொஞ்சம் சூடான உடனே அதில் மாவை விட்டு பிசைஞ்சு குட்டி குட்டியாக உங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் உருண்டையாவோ இல்லை அது நீளமாவோ செஞ்சிட்டிங்கன்னா தேங்காய் பால் எடுத்து அதில் கொஞ்சம் ஒன்றாவது பால், ரெண்டாவது பால், மூணாவது பால்னு இருக்குது. ஏன்னா கொதிச்சா திரிஞ்சிரும் இல்லையா, அதுக்காக கண்டிப்பாக தேங்காவை கெட்டி பாலை முதல்ல ஊற்றக்கூடாது. கொஞ்சம் மூணாவதாக எடுத்த பாலை ஊற்றி கொழுக்கட்டையை வேக விட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் ஊற்றி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறக்கும்போது மூணாவது பால் ஊற்றி இறக்கும். சரியா? இப்போ மாவு பிசைவோமா என்னென்னது பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. அவ்வளோ கொதிக்க தேவையில்லை. இந்த பார்த்திங்களா, என்னால் ஒரு கையில் மாவு போடணும், ஒரு கையில் நான் கிளறணும். அதனால் நான் மாவு போட்டதை காமிக்க முடியல. இப்போ இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுட்டு அப்படியே ஒன்றா சேர்த்துருவோம். ஒன்றா சேர்த்து விட்டுட்டு இது ஆறுன பிறகு நம்ம கொழுக்கட்டை செய்வோம். இந்த மாதிரி மாவை நான் ஒன்றா சேர்த்து அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை மூடிடுவோம். ஏன்னா காஞ்சி போய் பொறுக்க ஆகக்கூடாது. மூடி வச்சுட்டு இப்போ தேங்காவை பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது ஆறிடும் பாருங்க. அதனால் தேங்காவை துருவி பால் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வரிசையாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது தேங்காய் பால், இது முதல் பால், இது ரெண்டாவது பால், மொபைல் தரையின் பால் நழுவ பார்க்கிறது, இது மூணாவது பால். வீட்டில் ஒரு டிக்கெட்டு இருக்குது, சித்தை எடுக்கக்கூடாதா? முதல் பால், ரெண்டாவது பால், மூணாவது பால், அவ்வளோதான். இனி அமலா பால்னு எதுவும் இல்லை.
இதை என்ன செய்கிறோம், கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கும்போது நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இப்போ இதை நம்ம இப்படி உருண்டையாவோ இப்படி நீளமாவோ எப்படியோ நமக்கு விருப்பமானபடி மாவு நல்லா சாப்பிட்டா இருக்குது பாருங்கள். சாப்பிட்டா இருக்காது, இப்போ செய்கிறதுக்கு சாப்பிட்டா இருக்குது. இப்படி எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறலாம். ஒரே மாதிரியும் செய்யலாம், இல்லை 2 விதமாகவும் செஞ்சுக்கிறலாம். இப்படி செஞ்சுட்டு ஃபுல்லாக முழுசையும் செஞ்சுட்டு வரேன். வேறு வழி இல்லை எனக்கு. எவ்வளோ வேலை பாருங்க. தேங்காயை துருவி பால் எடுத்து இதை பிசைஞ்சு வச்சு இன்னி இதை உருட்டி, இது தேவையா எனக்கு இம்புட்டோண்டு அரிசியை போட்டு சுடுகஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டேன்னா போதும். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. விரலை கடிச்சிட்டு கூட சாப்பிட்ருவேன். சரி, புள்ளன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொடுப்போம் வாய்க்கு ருசியா அப்படின்னு நினச்சா, சரி நம்ம இதை ஊற்றிட்டு வருவோமா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த முதல்ல எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா தேங்காய் பால், இல்லை ஐயோ 3ஆவதாக எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா தேங்காய் பால். இந்த இருக்குது முதல் பால், இந்த இருக்குது 2ஆவது பால், இந்த இருக்குது 3ஆவது பால். அதை தான் இதில் ஊற்றியிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் அந்த தேங்காயோட இது இருக்கிறதுனால அது பார்த்தீங்களா திரியாக வருது பாருங்கள். திரியாக வருது, பரவாயில்ல. அதனால் அதில் ரொம்ப நமக்கு தேங்காய் பால் திக்னஸ் இல்லை. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்காமல் நம்ம கொழுக்கட்டை போட்டோம்னாக்கா அது கொழுக்கட்டை திரிஞ்சு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டையெல்லாம் உருட்டி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றி லேசான வெந்நீராக இருந்தாலும் போதும். ஆனால் நீங்கள் இது மட்டும் பச்சை தண்ணி ஊற்றி மட்டும் பிசைஞ்சு பாருங்கள். அதுவும் பச்சரிசி மாவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது ஓரளவு கொதிக்கிற தன்மைக்கு வந்துருச்சு, அவ்வளோ தேவையில்லை. அந்த மாதிரி பருவத்தில் நம்ம இந்த மாவை போட்டு கிளறி கொஞ்சம் ஆற வச்சு அப்புறம் பிசைஞ்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம். நீங்கள் செய்யாததான் நான் செய்ய போகிறேன். கரண்டி எடுத்துக்கிறேன் முதல்ல. இப்போ கொதிக்குது பாருங்கள். நான் இந்த சட்டியில் மாவு பிசைஞ்சேனா அதையே அப்படியே உள் பக்கத்தை மட்டும் நல்லா கழுவிட்டு அதை ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கடைசியில் ஊற்றினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த தேங்காய் பாலில் உள்ள அந்த கிரேவி மாதிரி இருக்கும் இல்லையா, அது திக்காக இருக்கும். இப்போ கொதித்த பிறகு நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் கொஞ்சமாக போடணும், 5-6 போடணும். போட்டுட்டு உடனே அதை போட்டு கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. கிண்டுனாக்கா என்ன ஆகும்னா கரைஞ்சிரும். இது பார்த்திங்களா, கொஞ்சம் அந்த தேங்காய் சத்து இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொதிக்கும்போது தெரியுது. ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சமாக போட்டு செஞ்சிங்கன்னா அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் வெந்த உடனே என்ன செய்யும், ஒன்றுக்கொன்று ஒட்டாத தன்மைக்கு வந்துடும். அப்புறமா நம்ம கரண்டியை போட்டு கிளறி விட்டுட்டு, இந்த மாதிரி கரண்டி வேண்டாம். அது கரண்டியெல்லாம் கொஞ்சம் தேய்க்காமல் இருக்குது, எல்லாம் ஜல்லி கரண்டி எல்லாமே. தோசை கரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை கொதிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சமாக போட்டுருவோம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு செஞ்சோன்னா அந்த அடியில் போய் உங்களுக்கு உரையாது. அப்படியே மாவு தானே இது, அடியில் போய் அப்படியே செட்டில் ஆகிடும். கொதிக்கவும் செய்யணும், அதே நேரம் அடி பிடிச்சிடக்கூடாது. நான் ஏற்கனவே சில்வர் பாத்திரம் வச்சுருக்கேன். கனமான வெண்கல பாத்திரம் இல்லைன்னா கனமான அலுமினிய பாத்திரம் அந்த மாதிரி வச்சு செஞ்சோம்னாக்கா, இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் மேலே மிதக்குது பார்த்தீங்களா. அதாவது இது இந்த ஒற்றை தன்மை இல்லை, அவ்வளோதான் அதுக்கு. இப்படி இந்த மாதிரி போட்ட கொழுக்கட்டையெல்லாம் மேலே வந்துருச்சுன்னா நம்ம மறுபடி கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் போட்டு செஞ்சிடலாம்.
மொத்தமாக மட்டும் போட்டக்கூடாது, ஒன்றா கட்டியாக ஆயிடும். சரி, இப்படியே நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் சில்லை வந்து சின்னதாக கீறி அதை நெய்யில் வறுத்து கடைசியில் அதில் சேர்த்தோம்னா, நம்ம தேங்காய் பால்லையும் செய்கிறோம், சாப்பிடும்போது அந்த தேங்காய் பால் வதக்கி செய்கிறோமா, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து எல்லாத்தையுமே தேங்காவை துருவிட்டேன், அதனால வேறு வழி இல்லை. நான் வந்து 2 முந்திரி வேணால் ஒரு அலங்காரத்துக்கு பொரித்து போட்டுக்கிறலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைகள் கொதித்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் வெள்ளத்தை வச்சு அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். அது வெல்லம் கரைஞ்சால் போதும், ரொம்பலாம் பாகுபதமெல்லாம் வரணும்னு தேவையில்லை. நம்ம இப்போவே கூட அதை ஊற்றலாம். ஏன்னா அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வந்து இந்த வெள்ளைப்பாகை உறிஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவே நான் அதை கரைச்சிட்றேன். இப்போ வந்து இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா அப்படியே பின்னின மாதிரி இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் அப்படியே இந்த 2வது பாலை ஊற்றுவோம். ரெண்டாவது பாலையும் ஊற்றியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் லூஸ் கொடுத்துருச்சா, உங்களுக்கு கொழுக்கட்டை கரையில் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்படியே எடுத்து வச்சு, ஆனால் இவ்வளவு இந்த பின்னுன மாதிரி இருக்கக்கூடாது. அப்பா கையில் வடிஞ்சிருச்சுங்க. இப்படியே எடுத்து வச்சு இந்த மாதிரி பின்னுன மாதிரி இல்லாமல் நல்லா உணர்ந்த மாதிரி இருக்கணும் அந்த கொழுக்கட்டை, தண்ணி இல்லாமல். அதோட தேங்காய் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த வெல்லம் கரை மடையுது. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை ஃபுல்லாக கரைச்சி விட்டுட்டேன். கரைச்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஆறின பிறகு ஊற்றினாலே பரவாயில்ல. இப்போ இதை பார்ப்போமா, பிடிச்சிடக்கூடாது, அதுதான் முக்கியம். ஏன்னா இது நல்லா கெட்டியாக இருக்குது கொஞ்சம், அதனால் பிடிச்சிடக்கூடாது. இது இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொல்லட்டுமா? அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் 2 நாள் முன்னாடின்னு வைங்களேன், நான் பெற்ற கொடுக்குக்கும் எனக்குக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். கேட்குதா? நான் மெதுவாக பேசுகிறேன், ஏன்னா ரூமில் கொடுக்கு உட்காந்துருக்கு. மனஸ்தாபம் வந்ததும் என்ன பண்ணேன், நான் கோவமாக இருந்தேன். அதுவும் கோவமாக இருந்துச்சா, கடைசியில் தீபாவளி வந்துடுச்சு. தீபாவளி வந்ததும் என்ன பண்ணது, வெளியில் போகிற நேரமெல்லாம் நல்லா பாட்டிலில் கூலிங்காக தண்ணி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு ஹோஹான்னுக்கிட்டே இருக்க வேண்டியது. அது என்ன பண்ணுச்சு, அது கோவமாக இருந்துச்சு. நான் கோவத்தெல்லாம் விட்டுட்டு போய் மட்டன் வாங்கிட்டு வா, குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அது என்ன பண்ணுச்சு, குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிட்டு வரல, ஜாமுனே வாங்கிட்டு வந்துருச்சு. ஜாமுனே ஒரு பாட்டிலில் ஒரு 5-6 கிடந்தது, பெருசாக இருந்துச்சு. 5-6 கிடந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்துச்சு. மட்டன் வாங்கிட்டு வந்துச்சு. அப்புறம் வந்து லட்டு வாங்கிட்டு வந்துச்சு. ஆனாலும் என்னுடைய ரோஷமானது என்ன பண்ணுச்சுன்னா, அதெல்லாம் எடுக்கவே இல்லை. நான் மட்டன் எடுத்தேன், சமைச்சேன், நானும் சாப்பிட்டேன், அதையும் சாப்பிட வச்சேன். அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு இருக்குது, குழம்பெல்லாம் இருக்குது, சாப்பிட்டுக்கோ, நைட்டுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு என் பேரன்கள் பார்க்குறதுக்கு நான் ஊருக்கு போயிட்டேன்னா, திரும்ப ஒரு நாள் தான் திரும்ப வந்ததும் ஜாமுன் இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமாக தேடினேன். எல்லா இடமும் அது இல்லாத நேரத்தில் தேடினேன். அது இல்லாத நேரம்னா ஜாமுன் இல்லாத நேரத்தில் இல்லை, அது கொடுக்கு இல்லாத நேரத்தில் தேடினேன். கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் கொடுத்துருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பிடிக்கிற மாதிரி வெள்ளைப்பாக கலந்துட்டேன்.
உங்களுக்கு காமிக்க முடியல. ஒரு கையில் வடிகட்டி இன்னொரு கையில் அந்த வெள்ளை கரைசல் அதனால் காமிக்க முடியல. அதை ஊற்றிட்டேன். நல்ல பின்னுன மாதிரி ஆயிடுச்சா, அதனால் பயமாயிடுச்சு. ஊற்றிட்டேன். வெள்ளத்தை ஊற்றிட்டேன்னா நீ இந்த இனிப்பு கொஞ்சம் அந்த கொழுக்கட்டை உறிஞ்சிற வரைக்கும் கொஞ்சம் பக்குவமாக வேக விடணும். கிண்டி விட்டு, இல்லைன்னா பிடிக்கும். இது கெட்டியாக தான் இருக்குது, அதனால் பிடிக்கும். இப்போ இதில் என்ன வேலைன்னா இனிப்பு கொஞ்சம் கொழுக்கட்டையில் இழுக்கணும், அவ்வளோதான். அது முடிஞ்சிச்சுன்னா அதை ஆற வச்சு கொஞ்சம் அந்த தேங்காய் பாலையும் ஊற்றிட்டோம்னா சூப்பரான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். அப்புறம் கேளுங்க, நான் இந்த ஜாமுனை தேடினேன்னா கிடைக்கவே இல்லை. அப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா கொடுத்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். கடைசியில் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு பார்த்தா அவரோட சிஸ்டத்துக்கு டேபிளுக்கு கீழே ஒரு பாட்டில் கிடக்குது. அதை எடுத்து பார்த்தா அது முதல்ல என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. இதை பாருங்க, நல்ல வேலை நான் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. அப்போ நான் ஏதோ எண்ணெய் பாட்டிலுன்னு நினச்சேன். எல்லாத்தையும் தின்னுபிட்டு அந்த டப்பாவை மட்டும் அங்கேயே வச்சுருந்துருக்கார். அப்புறமா கேட்ட பிறகு தான், ஆமாம் நான் சாப்பிட்டுட்டேன், ஒன்றும் வச்சுருக்கக்கூடாதா அப்படின்னு சரி அம்மா பேரன்களை பார்க்க போயிருக்கா, அங்கே நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பார். சரி, இதெல்லாம் ஒரு சும்மா வேடிக்கைக்காக சொன்னேன், அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. இப்போவே இது நல்லா இதாக தான் இருக்குது. இதுவே கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா கொஞ்சம் இஞ்சி இறுக ஆரம்பிச்சிடும். இன்னும் பால் ஊற்றணுன்னா எப்படி இருக்குன்னு தெரில. சரி, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த முதல் பால் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக ஊற்றியே ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன் இல்லையா, அந்த சூடு ஃபுல்லாக தணிஞ்சிருச்சுனாக்கா அப்புறம் தேங்காய் பாலை ஊற்றும்போது பச்சை பால் ஊற்றின மாதிரி வாசனையாக இருக்கும். அதனால நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் சூடு இருக்கும்போதே அந்த பாலை ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா முதல் பால் அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா. அவ்வளோதான். இப்போ கொதிக்க விடக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை கலந்து விட்டு சூப்பராக இருக்குங்க பால் கொழுக்கட்டை. கலந்து விட்டு கொஞ்சம் நான் முந்திரியை வறுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அதில் போட்டுட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிடணுன்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் ஆற வச்சோம்னாக்கா அப்புறம் சாப்பிட்ற பதத்துக்கு வந்தப்போ அது கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகியிருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுட சுட சாப்பிட்டா ருசி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பசியாக இருக்கிறவங்க தான் அவசரமாக சோறை சுட சாப்பிடுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பசி ருசி அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பசியில் சூடாக சாப்பாடு சாப்பிட்டா ருசி தெரியாது. அதனால தான் கொஞ்சம் ஆறின பிறகு சிலர் பிரியாணியெல்லாம் சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்குங்கிறாங்க. இல்லை, அதை பிரியாணி செஞ்சு ஒரு 10 நிமிஷமாவது ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு, தம்மெல்லாம் போட்டு முடித்து ஆஃப் பண்ண பிறகு அந்த பிரியாணி கொஞ்சம் நேரமாவது அந்த சட்டியில் அப்படியே இருந்துச்சுன்னா தான் அந்த சட்டியோட சூடெல்லாம் அந்த பிரியாணியில் இருக்கிற நீரெல்லாம் இழுத்த பிறகு தான் பலன்னு வரும். சாப்பாடு சாப்பிடவும் ருசியாக இருக்கும். நமக்கு அப்படி
ஒவ்வொருத்தருக்கும் இப்படி. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்ல முடியாது. சரி, ஒரு 5 நிமிஷம் ஆறட்டுமா? அவ்வளவு தாங்க. ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. பால்கோவா சாப்பிட்றதுக்கு ரெடியாக சூப்பராக இருக்குது. ஐயோ, பால்கோவாவில் பால் கொழுக்கட்டைன்னு சொன்னா யாராவது கொழுக்கட்டைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க முன்னாடி. இப்போ யாரும் கமெண்ட் பண்ணுறதே இல்லை. சூப்பரான ஒரு இதில் இன்னும் கருப்பட்டி போட்டு செஞ்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். கருப்பட்டி போட்டு ஒரு பால் கொழுக்கட்டை நான் ஆரம்ப காலத்தில் வீடியோ போட்டிருக்கேன். இதில் நம்ம ஒன்று செய்வாங்க. கொஞ்சம் அரிசி மாவு பிசைஞ்சதை எடுத்து வச்சு லாஸ்ட்டில் கரைச்சி ஊற்றுவாங்க. அப்போ நல்லா அது திக்காக இருக்கும். இது தேவையே இல்லை. ஏன்னா இது இன்னும் சூடு இருக்குது. சாப்பிட்றதுக்குள்ளே நல்லாவே ஆறிடும். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போல்லாம் பிள்ளைங்கெல்லாம் இதெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இது தெரியாதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோவா யாரும் விரும்புகிறதில்ல. விதவிதமாக வாயில் நுழையாத பேரில் நிறைய டிஷ் செய்கிறாங்க, பலகாரங்கள் செய்கிறாங்க, ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க. ஆனால் அது வாயில் பேர் தான் நுழையிலையே தவிர அது சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான குக்கர்லாம் இப்போ நிறைய இருக்காங்க. சமையல் மேலே ஒரு விருப்பு வருது இப்போ இருக்கிறவங்களுக்கு. அவங்க என்னென்னமோ புதுசாக செய்வாங்க. ஆனால் சோறு வச்சு சாம்பார் வச்சு ஒரு தொடுகறி வச்சு கொடுன்னா மட்டும்தான் முடியாது. இந்த மாதிரி ஏதாவது செய்யணுன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு செஞ்சு கொடுத்துருவாங்க. இல்லையா, இருக்கவே இருக்குது ஹோட்டல்கள், ஸ்டார் ஹோட்டல்கள் மெனு கார்டை எடுத்தால் விதவிதமான பேர்களில் இருக்குது. சாப்பிட்றாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை யார் நினைக்க போகிறா? பால் கொழுக்கட்டைய பாட்டி வீட்டு பால் கொழுக்கட்டை, பாட்டி காலத்து பால் கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. அந்த பச்சரிசி சுடுதண்ணியில் பிசைஞ்சதுனால சூடாக இருக்குது. இல்லைன்னா நான் கையில் நசுக்கி காமிச்சிருவேன். சூப்பராக இருக்குது. பால் கொழுக்கட்டை செய்கிறது இன்னும் வீடியோலலாம் இதெல்லாம் போட தான் செய்கிறாங்க. அதனால தான் நானும் துணிஞ்சு இன்னொரு தரம் போட்டேன். முதல்ல கருப்பட்டி, இப்போ மண்டை வெல்லம் போட்டேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். புதுசாக வந்தவங்களா இருந்தால் சக்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிற உங்கள் சக்தி கிச்சன். நன்றி, வணக்கம்.